கடந்த போன 4 ஆண்டுகள் அந்த அம்மா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் கைவசம் இருந்த 11 ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்து தான் பல சட்டங்கள் இந்திய அளவில் மக்கள் எதிர்த்த சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்கள், சிஏஏ சட்டம், ஆர்டிகல் 370 ரத்து, டெல்லிக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்துன்னு பல சட்டங்களை சட்டமாகுவதற்காக அதிமுகவினுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாக்களித்தாங்க. இதுதான் சொல்கிறோம். அதிமுக தனித்தனிமை இழந்துருச்சு. இதே இந்த நேரத்தில் எஸ்ஆர் கொண்டு வராங்க, அந்த அம்மா ஜெயலலிதா இருந்தால் என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக மக்களை ஒரு துன்பப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்போ மக்களை துன்புறுத்தக்கூடிய, மக்களை ஒரு கஷ்டத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வேலையை ஒரு எதிர்க்கட்சியாக இதை கண்டிச்சிருக்கணும். ஒரு மாதத்தில் எப்படிங்க செய்ய முடியும்? ஒரு மாதத்தில் எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுக்கணும். அப்போ அதிமுக தன் தனித்தன்மையை இழந்து பாஜகவினுடைய இன்னொரு அணியாக மாறி போச்சுங்கிறது தான். இது அதிமுகவை நேசித்தவர்கள், எம்ஜிஆரை நேசித்தவர்கள், ஜெயலலிதா அவர்கள் நேசித்தவர்கள், அண்ணாவை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நிர்வாகிகளால் அங்கே இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? அதுக்காக தான் திருப்பி தாய் கழகத்துக்கே வர்றோம் அப்படின்னு வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா மருது அழகராஜ் நமது எம்ஜிஆரினுடைய ஆசிரியராக இருந்தார், ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராக இருந்தார். அவர் இங்கே வந்துட்டார். அன்வர் ராஜா வந்துட்டார், மனோஜ் பாண்டியன் வந்துட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இன்னும் இந்த எம்எல்ஏ பதவிங்கிறது அவங்களுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தான் இருக்கும். இன்னும் 2 மாதம் 3 மாதம் தான். ஒன்றும் பெருசாக ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் ரிசைன் பண்ணால் பெருசாக இருக்குது. மனோஜ் பாண்டியனே இன்றைக்கி ரிசைன் பண்ண போகிறார். அனைமா நான் பேசியதுக்கு நேரத்தில் ரிசைன் பண்ணியிருப்பார். அப்போ இது ஒன்றும் ஒரு 2 மாதம் 3 மாதங்கிறது பிரச்சனை கிடையாது. இதுதான் உண்மையான அதிமுக தொண்டர்களுடைய உண்மையான நிலைப்பாடு. மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஓரளவுக்கு வருத்தத்தில் இருக்காங்க.